இந்த கொஷனில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பிசிடி இந்த நமக்கு கொடுத்துருக்க ட்ரையாங்கிள் வந்துட்டு ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள்னு சொல்லியிருக்காங்க. எது ஷேட் பண்ணுற பாருங்க. இந்த பிசிடின்ற ட்ரையாங்கிள் நமக்கு ஐசோஸ்லஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் படி நமக்கு பேஸ் ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கும்? இந்த ட்ரையாங்கிள் நமக்கு ஐசோஸ்லஸ்னும் போது பேஸில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஆங்கிளுமே நமக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். வித் பேஸ் பிடின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குமா? தென் கொஷின்லேயும் அவங்க இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த பிஏஇ எது பிஏஇ, அப்போ பிஏஇயும் டிஇஏவும் நமக்கு ஈக்குவல் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நமக்கு அந்த பெரிய ட்ரையாங்கிள் ஏசியுமே நமக்கு ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிளாக தானே இருக்கும். டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். மொத்தம் நமக்கு ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளில் ஒன்று பிடிசி, இன்னொன்று சிஏஇ. தென் கொடுத்துருக்க கண்டிஷன் படி பிசிடி எஸ் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தேர்ஃபோர் பிசி ஈக்குவல் டு சிடியா, நமக்கு இந்த பிசியும் சிடியும் ஈக்குவல் லென்த்தாக இருக்கும் வித் பேஸ் பிடின்னு சொல்லி அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம சைடில் இருக்க இந்த ரெண்டு சைடு தான் நமக்கு ஈக்குவலாக இருக்கும், எழுதிட்டோம். அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் பெரிய ட்ரையாங்கிளில் இன் ட்ரையாங்கிள் ஏசிஇ ஆங்கிள் நமக்கு இந்த பிஏஇயும் சிஏஇயும் ஒன்று தானே. ஆக மொத்தம் இந்த பாயிண்ட்டு நம்ம அதை ஸ்டார்ட் ஃப்ரம் சிலேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லலாம், பிலேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு போடலாம். மொத்தம் நமக்கு இந்த ஏன்ற பாயிண்ட் தானே. அதை நம்ம எப்படி எழுதலாம்? சிஏஇ ஈக்குவல் டு அதே மாதிரி ரைட் சைடில் இந்த ஆங்கிள் தானே, அதை சிலேருந்து எழுதலாம் ஆர் டிலேருந்து கூட எழுதலாம். ஸோ நான் இங்கே டிலேருந்து எழுதிக்கிறேன், சாரி சிலேருந்து எழுதிக்கிறேன். சிஇஏ இது ரெண்டும் நமக்கு ஈக்குவல். சிஏஇ அப்போ ரைட் சைடில் சிஇஏ இது ரெண்டும் நமக்கு ஈக்குவல். அப்போ தேர்ஃபோர் அந்த ட்ரையாங்கிள் நம்ம கொடுத்துருக்க இந்த ட்ரையாங்கிளுமே என்னவாக இருக்கும்? ட்ரையாங்கிள் ஏஇசி இஸ் அன் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். ஆமாவா? அப்போ தேர்ஃபோர் இது ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் தான் பண்ணும்போது நமக்கு இந்த ரெண்டுலேருந்து ஈக்குவலாக இருக்குமா? ஏசி ஈக்குவல் டு ஏஇ. ஆமாவா? இப்போ நமக்கு என்ன தெரியும்? இந்த பேஸ் ஆங்கிள் ரெண்டு ஈக்குவல் சொல்லி சொன்னாங்களா? அதே மாதிரி இங்கேயும் ரெண்டும் ஈக்குவலாக இருக்குமா? இதெல்லாம் நம்ம வந்துட்டு கிவன் கண்டிஷன் வச்சு நம்ம சால்வ் பண்ணிட்டோம். அடுத்த கட்டமாக இது ரெண்டு ஈக்குவல், ஃபைன். இந்த ஏசின்ற லென்த் நமக்கு எப்படி கிடச்சிது? ஏசி ஆக்சுவலாக வந்து நமக்கு டோட்டல் லென்த்து, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் இருக்கக்கூடிய டோட்டல் லென்த்து. அப்போ இடையில தான் இந்த பி பாயிண்ட் இருக்குது. அதே மாதிரி டோட்டலாக இந்த சிஇயில் இடையில தானே இந்த டி இருக்குது. அப்போ ஏசி நான் எப்படி எழுதலாம்? ஏபி ப்ளஸ் பிசி இப்படி நம்ம மாற்றி எழுதிக்கலாமா? அதே மாதிரி இந்த டோட்டல் லென்த்து, சாரிப்பா, இது ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் தான் பண்ணும்போது ஏசியும் நமக்கு சிஇயும் தான் ஈக்குவலாக இருக்கும். சிஇ அப்போ இந்த ரெண்டு சைடும் நமக்கு ஈக்குவலாக இருக்குன்னு எழுதிட்டோம். தென் ஏசியை நம்ம எப்படி எழுதலாம்? ஃபுல் லென்த்தை ஏபி ப்ளஸ் பிசின்னு எழுதலாம். சிஇ நம்ம பிரித்து எழுதலாம், சிடி ப்ளஸ் டிஇன்னு நம்ம பிரித்து எழுதலாம். இப்போ நமக்கு ஆல்ரெடி ஒரு விஷயம் தெரியும், பிசியும் சிடியும் நமக்கு ஈக்குவல். அப்போ இந்த பிசியை நான் சிடின்னு எழுதிக்கலாமா? ஏபி ப்ளஸ் சிடி ஈக்குவல் டு சிடி ப்ளஸ் டிஇன்னு எனக்கு கிடச்சிருக்கு. தென் இது ஏன்? பிசி ஈக்குவல் டு சிடி, அதனால் இப்படி நம்ம மாற்றி எழுதிக்கிட்டோம். இப்போ ஏபி ப்ளஸ் சிடி இருக்குது, இதை நான் லெஃப்ட் சைடு கொண்டு வரேன். மைனஸ் சிடி ஈக்குவல் டு டிஇ, ரெண்டும் கேன்சல் பண்ணிடலாம். நமக்கு ரிமைனிங் இருக்குது ஏபி ஈக்குவல் டு டிஇ. இதுதான் நம்மளுக்கு ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ தேர்ஃபோர் ஹென்ஸ் ப்ரூவ்டு.